ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தாங்க. என்னோட தம்பியோட பாப்பா மேகா பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வந்து மே 27 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்னிங் வந்து லால்குடி சிவன் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் அந்த அன்னதானம் வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் வந்து நாங்கள் பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் வந்து இப்போ மேலே மாடியிலே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஏன் வந்து தேர்ட் பர்த்டேக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்பா பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பர்த்டே ரெண்டுமே வந்து தம்பி வந்து சவுதியில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணால். அங்கே வந்து இது மாதிரி ஹோட்டல் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே அந்த மாதிரி பண்ணது. ஆக்சுவலாக இங்கேயுமே தேர்ட் பர்த்டே, அதாவது பாப்பாவுக்கு தேர்ட் பர்த்டே. ஆனால் வந்து நாங்கள் எல்லாரும் இப்போ சேர்ந்து பாப்பா இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறதுனா இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே. அதனால நாங்கள் இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்படி தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் மே 27 பாப்பா பிறந்தனால மே 29 வந்து வீடு கிரகப்பிரவேசம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்மளால எல்லா ஒர்க்கும் பண்ண முடியல. சரி, அதனால சிம்பிளாக வந்து மேலே இந்த மாதிரி மாடியில் வந்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட ஃப்ரெண்டு மூலயமா ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு முன்னாடி நாள் தான் டக்குன்னு பிளான் பண்ணி பண்ணது. இப்போ இந்த டெக்கரேஷன் நடக்குது. இது பார்த்தோம் அப்படின்னோம்னா சாமியார் பந்தல் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இப்போ 2 days கழிச்சு வந்து கிரகப்பிரவேசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சாப்பாடு வந்து மேலே மாடியில் தான் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஷீட்டு தகரம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து சமைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது சாப்பாடு நாங்கள் எதுவுமே வாங்காமல் இங்கேயே வந்து எல்லாம் அவங்களே வந்து சமைச்சு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து அதாவது ஒரு 3 மணிக்கு மேலே இவங்க இந்த டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிறந்தநாள் முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த நாளே வந்து இந்த டெக்கரேஷன்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த வீடு பால் காய்ச்சுற வீடியோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து பிறந்தநாள் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் இந்த நிறைய பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிருச்சு. இனிமேல் வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. இது பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பே கூட என்னோட மொபைல் வந்து அடிக்கடி வந்து ஹீட் ஆகி ஹேங் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. அதனால வந்து நாங்கள் மேலே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் பாதி வீடியோவில் என்னோட மொபைல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து நான் என்னால் எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இது இல்லாமல் தம்பி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க எடுத்த ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கேண்டிலில் தான் எடுத்திருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து கேண்டிலில் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம மொபைலில் எடுக்கிறதுக்கும் அவங்க கேமராவில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட இல்லை, இங்கே 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 இங்க பாரு ஆதிரா. மித்ரா இங்க பாரு, இங்க பாரு, அங்க போய் நில்றா. அழகா இருந்துச்சு அது. இருடா, நான் வீடியோ எடுக்கிறேன். இல்ல இல்ல எடுத்துவாங்க. நீங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கீங்களா, அப்புறம் பிடிக்க முடியாது. மித்ரா எடுத்து எடுத்து அப்படியே ஒவ்வொன்னா கூடுறா. இல்லாட்டி மித்ரா நீ எடுத்து அப்படியே ஓடுனா அப்படியே அவங்களுக்கு எல்லாம் கொடு. மேகா அங்க பாத்து கூட. மேல போலாம். மேகா இங்க பாரு, அத்தைய பாரு. எல்லாத்துக்கும் இருக்கா இல்ல என்ன எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இங்க பாரு மேகா, இங்க பாருடா. இங்க பாரு, இங்க நல்லா இருக்குடா பிரைட்டா. துண்டு இல்லையா கர்ச்சீஃப் உனக்கு?
கர்ச்சி இப்ப சதீஷ் தெரியலமா மேல மாடியிலையா கொடுத்தியா? ஃபேமிலி பிக்சர் எடுத்தாச்சா? அப்படியே நின்று எடுத்துக்கோங்க. ஏய் மேகா சிரிடா ஸ்மைல். சிரிடி சிரிக்க மாட்டா. இங்க 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 பாரு இங்க பாரு. என்ன பண்றீங்க? நான் இங்க வந்து வருவாங்கடா. அது இங்கிட்ட வந்துக்கடா. சிரி இவளுக்களையே பார்த்துட்டு நிக்கிறா. மேகா சிரி சிரி ஸ்மைல் 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 பண்ண. யாருக்கு பிறந்த நாளா அவன் சிரிக்க மாட்டேங்கிறா. ஆதி நவுந்துக்கோ. இங்கிட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும். ஆதி இங்கிட்டு வா. ஹேப்பி பர்த்டே டு யூ. எங்க எங்க பெரிய இங்க பாருங்க இருக்கு. எங்க உள்ள வச்சிருக்கீங்களாடி? அப்பனோட ப்ளர் பண்ணிட்டு வச்சிருக்கேன். ஓ கோல்டோ. அம்மா மாடி அம்மா அதல பத்து படிக்கல தான. நீ தள்ளி விட்டுறாத. அத ஓட ஆதி இங்க பாருடி. போப்பா நீ போய் நில்லு. அங்க போய் நில்றி போ. நீ அவளை கேண்டீன்ல எடுத்தாதான் அவ சிரிப்பாளே. மேகி பபிள்ஸ் டா. அது மித்து இங்க பாரு. பபிள்ஸ் வர போகுது. புடி 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 புடி. பாப்பா ஓடு உள்ள ஓடு. நீ போய் புடி. பபிள்ஸ் புடிங்க. ஓடுங்க ஓடுங்க. நீ ஓடு ஓடு. அங்க ஓடு. புடிடா பபுல்ல புடி. அது சாக்லேட்யா. ஆதி பபுல் புடி. ஆதிரா பாப்பா நீயும் போய் இப்படி ஓடு. பின்னாடி பின்னாடி வந்து பிடிங்க. இங்கிட்டு வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லடா இங்கிட்டு தான் பிள்ளைங்க வந்து. பபுள் வரல கம்மியா தான் இருக்கு. ஏ அதை தள்ளி விட்டுறாதீங்கடி. கை வைக்காத கை வைக்காத. பபுள் புடி பபுள் புடி. மித்ரா மித்ரா நீ பின்னாடி போய்க்கோ. நீ போட்டோ அப்பதான் நல்லா தெரியுவ. வரும்டா. ஏ மேகா முன்னாடி விடு. அவ பாரு கேமரா தொடுறா பாரு. என் பிள்ளைய பாரு. மேகா மேகாவை பிடிக்க வை. சாக்லேட் 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 ஓகே பாருடா. டேய் பின்னாடி கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. முன்னாடி கவர் பண்ணிருக்கீங்க. எப்படி நீங்க போட்டோ எடுங்க. அங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க. மேகா மேகா ட்ரெஸ் மாத்திரலாமாடா?
இந்த ட்ரெஸ்ல ஒரு இது மேட்சா இருக்குது. ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். ஏற்கனவே நாங்க இது பண்ணி வச்சிருக்கோம். எது பண்ணாடி மேகா மேகா நீ நில்ல. இன்னொரு கேக்குது அந்த அங்க வச்சிருக்கேன். அது என்னமோ அப்புறமேல வச்சுக்கலாம்னு சொன்னா சதீஷ் கேட்டு பார்த்து இங்கே வைக்கிறதா. தீப்பெட்டி தீப்பெட்டி எடு. அது எடுக்காதரா, அது பாட்டுக்கு இருந்து போகுது சதி. பின்னாடி அந்த அட்டையை எடுத்து மேகா அங்க பாரு. வரு கடிக்கிறாளா? சரிடி தங்கம். ஏய் தொடக்கூடாதுடா. டோன்ட் டச். இங்க மேகா இங்க பாரு, அத்தைய பாரு, சிரிங்க, ஸ்மைல். நவுந்துக்கடா. இங்க 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 பாரு, இங்க பாரு மேகா, இப்படி பண்ண மேகா, மேகா ஸ்மைல். அது அது உனக்கு தான் பர்த்டே. சிரிக்கணும். சிரி சிரி. சூப்பர் சூப்பர். வாவ் சொல்லு. வாவ் வாவ். ஜம்ப் ஜம்ப் பண்ண. ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். கை வைக்காம ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ண. ஜம்ப் பண்ண. ஈ சாப்பிடுதாடா. சரி சரி சரிடி. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. வாவ் சொல்லு. வாவ். ஏய் தொடாத. டோன்ட் டச். சூப்பர். செமையா இருக்கு. என்னடா அத ஈ சாப்பிடுதா? அந்த ஈ அடிச்சிடுறேன் நானு. ஐயோ சரி சரி சரி. ஓடியா ஓடியா. ட்ரெஸ் அங்க பாரு அங்க பாரு. அங்க போய் பாத்துக்க. பின்னாடி கைய பிடிச்சு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு போய் அங்க கேக்கு கிட்ட போய் நில்லு. பாத்து 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 ஃப்ராக்ல கால வச்சிடாத. பாப்பா மட்டும் நிக்க வேடி. கொஞ்ச நேரம் ஒரு 2-3 போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படியே அப்படியே வேண்டி. இங்க 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 சிரி சிரி. இங்கிட்டு வா இங்கிட்டு வா. ஆதி இங்கிட்டு வாடா. நீன இங்கிட்டு வா. அங்க பாரு அத்தை ஏதோ பண்றாங்க பாரு, போய் பாரு. அதி அதி நவுருடா. அதி நவுரு. அதிமா இங்கிட்டு வாடா. இங்க பாரு மேகா. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். மேகா ஸ்மைல். வாவ். சிரிங்க. லவ் யூ சொல்ல. லவ் யூ. இப்படி அங்க பாரு. எடுறா. இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா. சரி சரி. அடுத்து அடுத்து பண்ணுவீங்க. அவ மட்டும் பாப்பா மட்டும் தனியா. இங்க பண்ண. ஈ கடிக்குது. சரி சரிங்க. சூப்பரா இருக்குடா ட்ரெஸ். சரி சரி சரி. எங்க மேகி சிரிங்க. ஓ இதென்ன கேக் என்ன இப்படி நிக்குது? அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏய் தொடாதீங்கன்னு சொன்னேன். தொடக்கூடாது. அது
இங்க பாரு மேகா, இங்க தனியா நில்ல. மேகா டச் பண்ண கூடாது. மேகா அந்த பலூன்ட்ட நில்றா, அந்த பலூன்ட்ட நில்லுங்க. அப்படியே நில்லு. இங்கிட்டு வா. அப்படியே நில்லு. அத்தைய பாரு, அங்க நல்லா நின்னுட்டு வந்துட்டோம். இங்க பாருடா மேகா. எங்கன வைப்ப இதுல வச்சோம்னா தள்ளி விட்டுருவாளுங்க. இதுல என்ன இனிஷியல்ரா இருக்கு? எனக்கு ஒண்ணும் தெரியல. ஓ, இதுல எழுதி இருக்கா? இங்க அங்க பாருங்க, விழுந்துரு. உனக்குதான் எடுத்துட்டு வராங்க. ஃப்ராக தூக்கிட்டே போ. கட் பண்ணிடலாம். ஒன்னே போதும். தேர்ட் பர்த்டே தானே, 3 வைங்க. நிறைய தான் இதாகட்டுமே, அப்புறம் உடனே எடுத்துப்பீங்க. கேக்கு இவ்வளவு கிராண்டா வாங்கி ஒரு மெழுகுபர்த்தி கிராண்டா வாங்கி கூடாது. இந்த இது ஃபுல்லா இந்த இதாகிற மாதிரி அதெல்லாம் தெரியல. விரிஞ்சு வரல லோட்டஸ் அது சேமா. நீ போய் நில்லு போ. சேம் வாங்க. ஏய் நீ என்னடி? ஏய் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. சதி கூப்பிடு எல்லாத்தையும். வெட்டு. நான் பொறுத்துட்டுமாடா. எப்படி கேக்கு டேமேஜ் ஆச்சு? பாத்து அது ஒட்ட மாட்டேங்குது. பொறுத்துறியா? நான் பொறுத்துட்டா. போ அங்க போ. லட்சுமி சதீஷ்லாம் மாட்டக்கூடாது. எப்பா இப்ப பாரு இப்படியேதான் பண்றது. எப்பா இப்படியேதான் இரு. அங்கிட்டு போய் நில்லுங்க. அங்கிட்டு போ ஆதி, அங்கிட்டு போ. மித்ரா இங்க பாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்க பாரு. ஹாப்பி பர்த்டே டு மேகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணு. அத ஊத சொல்லு. ஊது. மாமா அந்த 3 கேன்ல எடுமா. ஏப்ரல் ஃபூல். இங்க பாரு சதீஷ் ஊட்டிட்டு. இங்க பாரு. இரு லட்சுமி அவங்க போட்டோ எடுக்கிறாங்களாம். இங்க பாருங்கண்ணே.
இப்படியேதான். ஏய் கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுங்க அவளுக்கு. நீ தூக்கிக்கோ சதீஷ். இப்ப ஊட்டி விடுங்கம்மா. இல்ல வாமா வந்து ஊட்டி விடுமா. நீ தள்ளிக்க. இங்க வா பக்கத்துல வா. நீ பக்கத்துல வா. ஏய் என்னடி பண்றீங்க கிரீம்? ஊட்டி விடுங்க. அப்படியே இங்க பாருங்க ஊட்டி விட்டுருங்க. ஊட்டி விட்டு இங்க பாருப்பா. அம்மா நீங்க பாருங்கம்மா இங்க. அம்மா இங்க பாருமா. ஒரு போட்டோ எடுத்துறேன். ஓகே ஓகே. அடி அட இங்க பாருங்க. நாலு பேர் இங்க பாருங்க. அக்காட்ட போய் நில்லு. அவ கிரீம் மேலயே தான். இங்க பாருங்க ஸ்ட்ரைட்டா பாருங்க. அப்பா இங்க பாருங்க. அதிசயா சரி அந்த பின்னாடி ஹாப்பி பர்த்டே அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணா பரவாயில்ல. ஆஃப் பண்ணா அப்படியே சைடா நிக்கும். அது வந்து ரொம்ப டார்க்கா தெரியுது. அது ப்ளீச் ஆகும் போட்டோ. அது ஆஃப் பண்ற ஸ்விட்ச் எதுடா? ஃபுல்லாவே வா. நீங்க தொட்டு அவங்க ஃபேஸ டச் பண்ணுங்க. போ எல்லாரும் போங்க அப்படியே. கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ. ஏண்டி சித்தி எல்லா கிரீமே இவளே தீந்துருவா. இல்லடி நீ விடு. பேப்பர் கப் எங்கம்மா? அததான் எடுக்க மறந்தாச்சு போல. அததான் லட்சுமி சொன்னீங்க. இங்க பாருங்கம்மா. இரு லட்சுமி இந்த அம்மா போய் எடுத்துட்டு வருவாங்க. நீ நில்லுங்க. அப்படியே இங்க பாருங்க. சதி நீ இப்படி உட்காந்தே இது கூட நல்லா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க. இங்க பாரு ஆதி. ஆதி இங்க பாருங்கம்மா. அதி சும்மா இரு. அப்பா அந்த லைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உள்ள பொம்மை இருக்கு. எனக்கு அந்த லைட் சதி இங்கிட்ட பலூன் கிட்ட இங்கிட்டு நில்லு. இங்கிட்டு கூட கொஞ்சம் பிரைட்டா இருக்குடா. கொஞ்சம் இப்படி வா. அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அதுதான் தெரியல. அதுக்கு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டாங்க. வச்சு ஆண்டி நோன்றீங்க. கட் பண்ணி தரேன். நீ போ நீ போடி. நான் ஜாய் எடுக்க சொல்லிருக்கேன். நீ போ. வீடியோ அதெல்லாம் இல்ல. இப்ப இங்க நில்லு சதீஷ் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு. இங்க பாரு இங்க பாரு. மேகா இங்க பாரு. ஆதிரா அதி பபுள் வரலடா. அதி கேட்க மாட்டேது. இதெல்லாம் எப்படி கேட்கும்? ஆதி பபுள் உடைக்கலாமா? உடைக்கிறது தீந்தே சரி. ஏய் கேப் போட்டு 4 பேர் நில்லுங்கடா. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். மித்ரா நீ நில்றா. கேப் போட்டு அப்படியே நில்லு. இந்த மாதிரி அக்கா நிக்கிறா பாரு. அதே மாதிரி நில்லுங்க. மித்ரா என்ன கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வா. ஃப்ரண்ட்ல வாடா. ஃப்ரண்ட்ல நகர்ந்து வா. நான் பேக்ல போனீங்கன்னா அவ்வளவுதான். ஓகே அப்படியே நில்லுங்க பாரு. அக்கா நிக்கிறா பாரு. மேகா நில்லு. நில்லு அக்கா பக்கத்துல நில்லு. ஆதிரா நில்லு. மேகா ஆதி நீ தலையில போடு. பறந்துருக்குங்க பாரு எல்லாம். சீக்கிரம் மாட்டு. மேகா இங்க பாரு. மேகி இங்க பாரு. ஸ்மைல். சிரிச்சாலா? பரவாயில்ல தலையில சும்மா வெயிடா. தலையில வெய்யுமா. கட்ட வேணாம். கிளிப்புக்கு மேல அங்கிட்டு போயிருச்சு. நீ அழகா நின்னாதான் இன்னும் அழகா வரும். இங்க நில்லு. ஆதிரா மேகா பேரே உங்களுக்கு ஆதிரா. அந்த அளவுக்கு போயிருச்சு. கத்தி பாரு. மனுஷியான அவளுக்கு தலையில வெயிடி. ஆதிரா இங்க பாரு. நில்லு இங்க பாரு. ஆதிரா இந்தடி அங்க பாரு கூப்பிடுறாங்க பாரு. இல்ல அங்க பாரு. லைட்டா பண்ண மேகா. உங்களோட
லைட்ல போய் பாருடா பாப்பு இங்க பாருடா சத்த கையில பாத்தியா ஹை ஹை பாலத்தில் வந்துட்டு இருக்குங்களா, வண்டியில் கொண்டு வர முடியலையா, ஆட்டோவா. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தோம்னா மேலே பர்த்டே வந்து ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லலை, ஏன்னா ஒரு 2 நாள் கழிச்சு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம். இது கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் சொல்லி பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் லால்குடி சத்தியமூர்த்தி கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த டிஃபன் எடுக்கிறதுக்கு தான் அப்பா, என் தங்கச்சி வீட்டுக்காரி, இவங்கெல்லாம் தம்பி எல்லாரும் போயிருக்காங்க. எல்லாம் பைக்கில் கொண்டு வர முடியாமல் எல்லாம் ஆட்டோவில் கொண்டு வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறமேலு நாங்கள் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக அந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சுங்க. ஆக்சுவலாக இது வந்து மேகா பாப்பா பிறந்த நாளில் அவள் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணாமே இருந்தால் அதுதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளார வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதில் வந்து நிறைய நல்லா சிரிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் தனியாக வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன்லாம் வந்துருச்சுங்க. புரோட்டா, சப்பாத்தி, ஊத்தாப்பம், அதுக்கான சட்னி, இது எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து மினி ஜாங்கிரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இப்போ வந்தவங்களுக்குலாம் எல்லாம் டின்னர் வந்து வச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டோம். பிள்ளைங்க அதுக்குள்ளார வந்து கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதான் என் மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகி ஹீட் ஆனதுனால நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்கல. அந்த கிஃப்டெல்லாம் தனியாக ஓப்பன் பண்ணலான் இருந்தேன். அதுக்குள்ளார பிள்ளைங்க அதுங்களே வந்து ஓப்பன் பண்ணிருச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா எங்களுக்கு வந்து இந்த சுற்றி போடுறதுன்னு சொல்லி பண்ணுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நாங்கள் இது மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நடக்குது, இல்லை நாங்கள் எல்லோரும் வெளியில் போகிறோம், போயிட்டு திரும்பி வரோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி கண் திருஷ்டி மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா வந்து சுற்றி போடுவாங்க. அதை தான் வந்து அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதையும் வந்து வீடியோ கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம், இல்லை ஏதாச்சும் ஒரு பிறந்த நாள், இல்லை ஒரு கல்யாண நாள், இல்லை இப்போ வீடு பால் காய்ச்சது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே பிள்ளைங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு அம்மா இந்த மாதிரி வந்து சூடத்தை வச்சு சுற்றி போடுவாங்க. சுற்றி போட்டு தலைமையில இப்படி வச்சுட்டு அவங்க வந்து வெளியில் வாசலில் போய் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சுற்றி போடுறது உங்கள் வீட்லேயும் போடுவாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.